தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 29/4/2015 புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு 2:18 வரை, பிறகு உத்தரம் நட்சத்திரம். இன்றைக்கு சர்வ ஏகாதசி. விஷ்ணுவை நாம் வழிபாடு செய்தால் விருப்பங்கள் நிறைவேறும். அதற்கு பின்னாலே பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாள். பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்ற பட்டம் பெற்றவர். அவர்தான் தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னார். தமிழ் வளர வேண்டும். அதனால்தான் நம்முடைய தினத்தந்தி பத்திரிகையினுடைய முதல் வாசகமாக தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க என்று எழுதப்பட்டிருக்கும். பெருமைக்குரிய ஆயத்தனார் ஐயா அவர்கள் வாழ்க தமிழ், வெல்க தமிழ் என்று எழுதி இந்த பத்திரிகையை தொடங்கினார்கள். இன்றைக்கு தமிழ் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றது. வாயென்றும் நாவென்றும் உள்ளதெல்லாம் வண்டமிழே உனைப்பாட வேறெதற்கு, மாயாத எம் காதல் வாழ்க்கை கூட மணித்தமிழே உன் பணிக்கு பின் எமக்கு என்று சொன்னவர்கள் நம் தமிழர்கள். அந்த அடிப்படையில் பாரதிதாசனை நினைவு கொண்டு நாமும் தமிழ் வளர பாடுபட வேண்டும். நமது இல்லங்களிலும் தமிழ் ஒளி முழங்க வேண்டும். பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்ட வேண்டும். நாம் வைக்கின்ற தொழில் நிலையங்களுக்கு கூட தமிழிலேயே பெயர் வைப்பது உத்தமம் என்று சொல்லி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, உருச்சிதைவுகள் கூடாது, உருவச்சிதைவுள்ள பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடாது என்று சொல்கின்றார்கள். அதாவது கோவில் மணி, சங்கு, அடுப்பு, தாலிச்சரடு இவைகளெல்லாம் உடைந்தால் சக்தி இழந்து விடுகிறதாம். அதனால்தான் தாலிச்சரடு, அதாவது சங்கிலி போட்டிருக்கின்ற பொழுது அது பெருகிவிட்டது என்பார்கள். அது உடைந்து விட்டது அல்லது அருந்து விட்டது என்று சொல்ல மாட்டார்கள். உடனே ஒரு புதிய சங்கிலியை வாங்கி அணிந்து கொள்வார்கள். இவைகளெல்லாம் சில மங்கள பொருள்கள் உடையக்கூடாதாம். அப்படி உடைந்தால் அதற்கு மாற்று வைக்க வேண்டும். திருமண தம்பதியருக்கு அட்சதை தூவுவதற்காக இப்பொழுதெல்லாம் தாலி கட்டுகிற நேரத்திலே உட்கார்ந்திருக்கும் வாழ்த்து சொல்கிற அத்துணை பேருக்கும் அட்சதை கொடுக்கிறார்கள். அதிலே ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அட்சதை தூவுகின்ற பொழுது உடையாத முழு அரிசியாக இருக்க வேண்டுமாம். உடைந்திருந்தால் அந்த மங்களம் மாறிப்போய் விடுமாம். உடையாத முழு அரிசியாகத்தான் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். தெய்வ விக்கிரகங்கள் வீட்டில் இருந்தால் கூட ஒச்சமுள்ள விக்கிரகங்கள் இருந்தால் அதை வைத்து வழிபடுவது தோஷம் என்று சொல்லி, அந்த விக்கிரகத்தோடு பக்கத்தில் அதே போல ஒரு உருவமுள்ள ஒரு நல்ல விக்கிரகத்தையும் வைத்து, இரண்டையும் வைத்து சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும். அந்த விக்கிரகத்தையும் வைத்துக்கொள்ள வேண்டும். புது விக்கிரகத்தையும் அதன் பக்கத்திலே வைத்துக் கொள்ளலாம். சிறிய எடுத்துக்காட்டாக சில கோயில்களுக்கு போய் பார்த்தால் தெரியும். ஒரு தெய்வம் உருச்சிதைவோடு இருந்தால் அந்த தெய்வத்திற்கு பக்கத்திலேயே புதிய தெய்வத்திலையும் வைத்து வழிபாடு செய்வார்கள். அதே போல் சிரார்த்த சடங்குகள், ருது சடங்குகள், பெண் குழந்தை ருதுவானால் அந்த ருது சடங்குகள், புனித சடங்குகள், விரதம் இருக்கும் நாட்களிலே எல்லாம் கிழிந்த ஆடை அணிந்து கொள்ளக்கூடாதாம். கிழிந்த ஆடை, முடிந்த ஆடை, நிறைய தைத்த ஆடை. சில பேர் சொல்வார்கள், அந்த சிலரது ஆடைகளிலே நெய்த நூலை காட்டிலும் தைத்த நூல் அதிகம் இருக்கிறது என்று. வறுமையின் காரணமாக சொல்லப்பட்டதாக இருக்கும். ஆனால் அதுபோன்ற சிரார்த்த சடங்குகளிலே எல்லாம் இதுபோன்ற கிழிந்த ஆடை, முறிந்த ஆடை, அதுபோன்ற முடிந்த ஆடைகளை எல்லாம் அணிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி உருச்சிதைவு உள்ளவைகள் ஒரு சில ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கிறது. இது ஒரு சம்பிரதாயமாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் துளசி இலையை ஒருவருக்கு கொடுக்கின்ற பொழுது கூட, அல்லது தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது கூட ஒவ்வொரு துளசி இலையாக பித்து கொடுக்கக்கூடாதாம். கொத்து கொத்தாகத்தான் கொடுக்க வேண்டும். வழிபாட்டுக்கு கொடுக்கின்ற பொழுது துளசியை அப்படியே கொத்து கொத்தாக கொடுத்தால்தான் பலன். அதை சிதைத்து கொடுக்கக்கூடாது என்பார்கள். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் சில சடங்கு சம்பிரதாயங்களை முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்தார்கள். அதை நாமும் தொடர்ந்து கடைப்பிடித்தால் வாழ்க்கை நல்ல விதமான அமையும் என்று சொல்லி, இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். அதிகாலையிலேயே நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றன. எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கப் போகின்றன. பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். ரிஷபராசி நேயர்களே, சிநேகிதர்களை சந்தித்து சிறப்படையும் நாள். செலவுக்கேற்ற வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். மாமன் மைத்தின் வழியில் மனதுக்கினிய சம்பவங்கள் நடைபெறலாம். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திரும்பிச் சென்ற வரங்கள் கூட மீண்டும் வந்து சேரும் வாய்ப்பு உண்டு. மிதுனராசி நேயர்களே, தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். சகாயமாக இருப்பவர்கள், அதாவது பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவப் போகின்றார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகின்றது.
காரணம் ராசிநாதன் புதன் 12இல் மறைகின்றார். மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும். இணைந்திருக்கும் சுக்கிரனோ உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் விலையுந்த பொருட்களை வாங்குவதற்கும் வழிகாட்டும். கடன் சுமை குறையும். பாதிக்கு மேல் உங்களுக்கு கடன் சுமை குறைந்தது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவீர்கள். புது முயற்சிகளில் மாலை நேரத்திலே வெற்றி கிடைக்கலாம். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிட்டும். கடகராசி நேயர்களே, விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். உங்களுக்கு விஐபிக்களின் ஒத்துழைப்பு முழுமையாக இன்று கிடைக்கப் போகின்றது. 2இலே சந்திரன் இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். விருந்தினர் வருகை உண்டு. வியக்கும் செய்தி வீடு வந்து சேரலாம். விலையுந்த பொருட்களை வாங்குவதிலும் நாட்டம் செல்லும். சிம்மராசி நேயர்களே, வம்பு வழக்குகள் தீர்ந்து வளம் காணும் நாள். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். எந்த காரியத்தையும் விரைவில் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். அதுவும் விரைவில் செயல்படுவதற்கான அறிகுறிகளும் உங்களுக்கு தென்படும். 2இலே ராகு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். 8ஆம் இடத்திலே இருக்கும் கேதுவால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சில சமயங்களில் இனம் புரியாத கவலை மேலோங்கலாம். என்ன இருந்தாலும் உறவினர்கள் பகை உங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு உங்கள் புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்துவதுதான் நல்லது. அருகில் இருப்பவர்களை, அதிலும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தக்கபடி வந்து சேரும் நாள். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். தாராள மனத்தாலே வருபவர்களுக்கெல்லாம் உதவி செய்து மகிழ்வீர்கள். புத சுக்கிர யோகம் இருப்பதால் விலையுயர்ந்த பொருட்கள் வீடு வந்து சேரும். புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பும் உண்டு. வங்கி சேமிப்பு உயரும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். துலாம் ராசி நேயர்களே, எதிரிகள் உதிரியாகும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. 2இலே சனி இருக்கிறார். அது வக்ர இயக்கத்தில் இருப்பதால் குடும்ப ஒற்றுமை பலப்படும். கூட இருப்பவர்களால் நன்மை கிட்டும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வந்து ஒத்துழைப்பு செய்யப் போகின்றார்கள். 10இல் குரு இருப்பதால் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். ஒரு சிலருக்கு இலாகா மாற்றங்கள் இனிமை தரும். விருச்சிக ராசி நேயர்களே, அன்பு நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வருகிற தகவல் விரும்பும் விதத்தில் அமையும். புத சுக்கிர யோகம் இருப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் ஆச்சரியப்படத்தக்க தகவல் வந்து சேரும். விலையுந்தவர்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். பயணங்களாலும் உங்களுக்கு 11 புதிய வாகன யோகம் வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களே, கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு நீங்கள் கூட்டாளிகளால் நன்மை காணப் போகின்றீர்கள். கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தி ஏற்படும். செவ்வாய் சூரியன் 5இல் இருக்கிறது. எனவே பிள்ளைகள் வழியில் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி அல்லது அவர்களின் கடலாண்டு முயற்சிக்கு நீங்கள் வித்திடுவீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் பதவி பொறுப்புகளில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் வந்து சேரலாம். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். ராகு பலத்தால் தொழிற்துறங்கும் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கைகூடும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பொறுமையோடு செயல்பட்டு பெருமை காண வேண்டிய நாள். எந்த காரியத்தை செய்தாலும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். பொறுப்புகள் சொல்வதை தவிர்ப்பதுதான் நல்லது. விரயங்கள் கூடும் என்று விழிப்புணர்ச்சி தேவை. கும்பராசி நேயர்களே, கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் நாள். கட்டிடப்பணியில் இருந்த தொய்வு அகலும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் கூட அவை நல்ல விரயங்களாகவே இருக்கும். 2இலே கேது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம். எனவே நீங்கள் வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் யோசிப்பது நல்லது. சனியின் சாரம் நன்றாக இருப்பதால் தொழில் சம்பந்தமாக தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மீனராசி நேயர்களே, ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். ஒரு சிலருக்காக நீங்கள் செய்த முயற்சிகள் வெற்றி கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இதுவரை நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் இன்று உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, வங்கி சேமிப்பு உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். நண்பர்களின் நல் ஆதரவோடு முன்னேற்றத்தை காணப்போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.